ஒரு வழியாக கனாய்புதூருக்கு வந்திருக்கோம். எங்கள் பெரிய நாத்தனா வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா சாமி வந்து இறங்கியாச்சு. சவுண்டு அதிகமாக இருக்குதுல்ல, குறைஞ்சா ஆஃப் பண்ணு. எனக்கு ஆஃப் பண்ண தெரியாது. கார் எனக்கு ஆஃப் பண்ண தெரியாது. எங்கள் பெரிய நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே அழைப்புதல். என்னோட அத்தானவ சித்தப்பா ஒருத்தர் கூப்பிட்றாரு. வருது இங்கே வந்து ஒருத்தர் குடி வச்சுட்டு போயிருக்காங்க. எங்கள் நாத்தனா வீட்டார். இங்கே கேட்டு வேறு உடஞ்சி ஆள் மேலே விழுந்துருச்சான். கேட்டு வேறு உடஞ்சிருச்சுன்னாங்க. உங்கள் மேலே விழுந்துருச்சா? அடி விழுந்துருச்சா என்ன? வெல்டிங் சரியாக வைக்கலையோ? இல்லை, அன்றைக்கி வந்து வச்சுட்டு தான் போனாங்க. சும்மா தான் அப்படி ஆடுது கேட்டு இதாக இருக்குது. சரி, இது ஆடுது. அப்படி தூக்கி எடுத்துகிட்டு உள்ளே வச்சு வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த பக்கம் விழுந்ததா இந்த பக்கம் விழுந்தது? இந்த பக்கம். நீங்கள் இங்கே நின்று இருந்தீங்களா? காட்டில் கொஞ்சம் செத்தையாக இருக்குதுன்னு சொல்லி அரிக்கலான்னு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். வீட்டை தான் திறந்து அப்படியே நாலு நல்லா அடி வலுவாக வந்துருச்சோ? காயம் போச்சு. எனக்குலாம் முதுகுல கொரநாடியெல்லாம் கொஞ்சம் இதாகி போச்சு. ஐயோ, அது வெயிட் இங்கே வரும்போது தான் சொன்னார் எங்கள் வீட்டுக்காரரு, இந்த மாதிரி அடி விழுந்துருச்சாம்மா அப்படின்னு. பசங்களாம் இல்லையா? பள்ளிக்கூடம் போயிட்டாங்கக்கா. சரி சரி. யாரும் இருக்கிறீங்க? நானே ஒன்றையும் தான் இருக்கிறேன். மாடு காட்டில் கட்டியிருக்கிறேன். அப்படியா? சரி சரி. எங்கள் நாத்தனார் வீடு தான் இது. எங்கள் பெரிய நாத்தனார் வீடு. தண்ணி டீ வைக்கிறோம். இல்லை இல்லை, பரவாயில்லடா, வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரம் இப்போ வரும்போது தான் இது சாப்பிட்டோம் பழம்லாம். சரி. பசங்க எத்தனை? பசங்க 2 பேர் இருக்காங்க. சரி சரி. ஓய், என்ன சவுண்டு விட்ற? என்ன அண்ணா தண்ணி குடிப்பாங்கக்கா? தண்ணி இருக்குது காதில். அவர் அங்கே போயிருக்கிறார். சித்தப்பா கூப்பிட்டாரு, செல்வ சித்தப்பா கூப்பிட்டாரு. அதுக்கு போயிருக்கிறாங்க, வருவாங்க. நீங்கள் என்ன ஊருக்கா? ஏம்மா, நீங்கள்? நாங்களா பொம்படி. அப்படியா? பொம்படியிலேருந்து அந்த பக்கம் பயணத்துலேருந்து கதிரிபுரம். அந்த பொண்ணு இருக்கிறாங்க அதே ஊராக்கா? பிரியா எங்கள் தங்கச்சி தான். சரி. இது சும்மா தான் இருக்கும் போல். சும்மா தாங்க இருக்குது. பசங்க அதிகம் கொஞ்சம் பார்த்து இதுன்னுங்க. பசங்களை விட்டு போகிறீங்க மேலங்களும். உண்டல. அதுக்கு பசங்க தான் அது அடி விழுந்துட்டு கொஞ்சம் கையை வலி ஓவராக இருக்கா. அப்படியே மெதுவாக அப்படி வேலை செஞ்சுட்டு மாட்டை தான் அப்படி காட்டில் கட்டிட்டு தான் வந்து படுத்துக்கிட்டேன். சரி, இன்னும் ஒரு வயல் சுத்தம் பண்ணணுன்ட்டு. என்ன போட்டிருக்கீங்க? மழையே வரலக்கா, ஒன்றும் எதுவுமே பண்ணலை. சுத்தம் பண்ணி விட்டாலாம் அப்படி இவ்வளோ பூண்டு ஏறி போய் அதான் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். கல் கொஞ்சம் பெருக்கி விட்டுக்கிட்டு. இது நல்லா தான் வெல்டிங் வச்சாங்க. எப்படி பிடிங்கிருக்கும்? போயிருக்கிறாங்க. இப்போ மொத்தம் சும்மா அப்படி தொடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க போல. நீங்கள் கவனிக்கல. பையன் பள்ளிக்கூடம் போகிறான்னு சொல்லிட்டு சார் போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால சார் இது வெயிட் இல்லை, திட்டு மேலே வச்சுட்டு போய் சரியான வெயிட்டு. இது என்ன பண்ணி நான் கூட்டம் திறந்து தான் அப்படி திரும்பணும். என்னால் பிடிக்க முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. அப்படி திரும்பணும் பொன்னாடி பூரா விழுந்துச்சு. விழுந்ததும் என்னால் முடியல. அப்படியே படுத்துங்க கீழே இதாகிடுச்சு. அப்புறம் வண்டியில் யாரோ போனவங்க தான் ஒடியாந்து போன தூக்கி அப்புறம் நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னால் வெயிட்டு ஓவராக. இப்போ என்ன வெயிட்டாக இருக்குது? சரி பாருங்க.
ஸோ ஒன்றும் பார்த்தாச்சு வீடெல்லாம். வீடு ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னோட அத்தா நாங்கள் போயிருக்கிறாரு, மாமா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். வீடு இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் வீட்டுக்கு. பசினா பசி, நைட்டெல்லாம் ஒரே தூக்கம் இல்லை. சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்குது, எங்கேயும் நிறுத்தவே இல்லை. அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்குது. வர வழியில் நாகப்பழம் அப்புறம் மாம்பழம் வாங்கி கொடுத்தாங்க டிவிடி பெட்டியில். மாங்காய்ப்பழம் அப்புறம் வடை போண்டா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் செவ்வாழை வாங்கி வந்திருக்காங்க. இது வந்து அவங்க தேவைக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்குது. பவானியில் நிறுத்துவாங்கன்னு பார்த்தா பவானியில் நிறுத்தலை. வாங்க சாமியாச்சும் கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன், வாய்ப்பே இல்லை. குளிக்கிறாங்களா பாரு, குளிக்கிறாங்களா, எட்டி பார்க்குறப்பட்டுக்கு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறாரு. ஆனால் நல்லா தண்ணி போகுது, நல்லா குளிக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் சேலத்தில் வந்து 1008 லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க சாமி கும்பிட்றதுக்குன்னா அங்கேயும் கூட்டிகிட்டு போகல. கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு பழம்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்குது. இந்த எங்கள் நாத்தனா வீட்டாண்ட இருக்கும். நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிடலாம். ஓகே பாய்.